Welcome to all. Exercise 1.4 Input Output Analysis ஓட continuation class. First classல B என்ற technology matrix கொடுத்துட்டு technology matrix யூஸ் பண்ணி Hawking Simon condition செக் பண்ணோம். B என்ற technology matrix 2 point satisfied பண்ணா Hawking Simon's condition viable otherwise not viable. First pointல the main diagonal elements in I minus B must be positive. ஐன்றதுங்க யூனிட் மேட்ரிக்ஸ் I மைனஸ் பியோட மெயின் டயகனல் பாசிட்டிவாக இருக்கணும். செகண்ட் பாயிண்டில் டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி பாசிட்டிவ். இந்த 2 பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் ஹாக்கிங் சைமன்ஸ் கண்டிஷன் வியபிள் அதர்வைஸ் நாட் வியபிள். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் இன்புட் அவுட்புட் டேபிளை கொடுத்துட்டு அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம தான் பின்ற டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணோம். தென் அதுக்கப்புறமா ஃபைனல் டிமாண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதை பொறுத்து மாறக்கூடிய அவுட்புட் ஃபைன் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் X ஈக்குவல் டு I மைனஸ் பி தி ஹோல் இன்வெர்ஸ் இன்டூ டி. பின்றது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ், ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ், டின்றது சேஞ்ச் ஆன டிமாண்ட், எக்ஸ்ன்றது ஃபைனல் அவுட்புட். தென் இந்த கிளாஸில் நமக்கு ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷனை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான டேபிளை நம்ம தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேயே டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜி மேட்ரிக்ஸையும் டிமாண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 1.26. ப்ரீவியஸாக பார்த்த சம்முக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, ப்ரீவியஸ் சம்மில் இன்புட் அவுட்புட் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். பட் இந்த சம்மில் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அவங்களே கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க. தென் ஃபைனல் டிமாண்டை கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸையும் ஃபைனல் டிமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட்புட் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் 1.26ல் an economic produce only coil and steel. Those two commodities serve as intermediate input in each other production. ஒரு எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா காயிலும் ஸ்டீலும் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2 ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்டை சார்ந்து இருக்குது. அதாவது இப்போ காயில் அண்ட் ஸ்டீல் ரெடி பண்ணுறோன்னா காயில் ரெடி பண்ண நமக்கு காயிலும் தேவைப்படும், ஸ்டீலும் தேவைப்படும். அதே போல் ஸ்டீல் ரெடி பண்ண போகிறோன்னா அதுக்கு காயிலும் தேவைப்படும், ஸ்டீலும் தேவைப்படும். செகண்ட் பாயிண்டில் 0.4 டன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் 0.7 டன் ஆஃப் காயில் ஆர் நீடட் டு ப்ரொடியூஸ் எ டன் ஆஃப் ஸ்டீல். இப்போ ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ண நமக்கு 0.4 டன் ஸ்டீலும் 0.7 டன் காயிலும் தேவைப்படுது. தென் சிமிலர்லி 0.1 டன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் 0.6 டன் ஆஃப் காயில் ஆர் ரெக்யூர்ட் டு ப்ரொடியூஸ் எ டன் ஆஃப் காயில். இப்போ ஒரு டன் காயில் ரெடி பண்ண நமக்கு 0.1 டன் ஸ்டீலும் தேவைப்படுது, 0.6 டன் காயில் தேவைப்படுது. No capital inputs are needed. Do you think that the system is viable? The system is viable na கொடுத்திருக்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணும். இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஹாக்கிங் சைமன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் சிஸ்டம் இஸ் வியபிள். 2 and 5 labor days are required to produce a ton of coil and steel. ஒரு டன் காயில் ரெடி பண்ண 2 லேபர் டேஸ் தேவைப்படுது. ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ண 5 லேபர் டேஸ். If economic needs 100 ton of coil and 50 ton of steel, calculate the gross output of the 2 commodities and the total labor days required. ஒரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனியில் 2 ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா காயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீல். காயில் ரெடி பண்ண ஸ்டீலும் தேவைப்படும், ஸ்டீல் ரெடி பண்ண காயிலும் தேவைப்படும். ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ண நமக்கு 0.4 டன் ஸ்டீல் தேவைப்படும், 0.7 டன் காயில். அதாவது ஒரு டன் ஸ்டீல் மூட்டை ரெடி பண்ண 0.4 டன் ஸ்டீலு வேணும், 0.7 டன் காயில் வேணும். அதே போல் ஒரு டன் காயில் ரெடி பண்ண 0.1 டன் ஸ்டீல், தென் 0.6 டன் காயில் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை யூஸ் பண்ணி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். தென் ஹாக்கிங் சிமோன்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் வியபிளா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் ஒரு டன் காயில் ரெடி பண்ண 2 லேபர் டேஸும் அதே போல் ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ண 5 லேபர் டேஸும் கேட்டிருக்காங்க.
ஜஸ்ட் நமக்கு அதை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு டன் காயில் வேணும்னா அதுக்கு 2 லேபர் டேஸ் தேவைப்படுது. ஒரு டன் ஸ்டீல் வேணும்னா 5 லேபர் டேஸ். நம்மளோட டிமாண்ட் இப்போ என்னவா இருக்குன்னா, இன் எக்கனாமிக் நீட்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 100 டன் காயில். நமக்கு 100 டன் காயில் வேணும், 50 டன் ஸ்டீல் தேவைப்படுது. தென் அதன் மூலமாக வரக்கூடிய கிராஸ் அவுட்புட் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த மொத்த அவுட்புட்டையும் ரெடி பண்ண எத்தனை லேபர் டேஸ் வேணும்? ஒரு டன் காயிலாக இருந்தால் 2 லேபர் டேஸ். நம்ம ரெடி பண்ண போகிற டோட்டல் காயிலுக்கும் எத்தனை லேபர் தேவைப்படுவாங்க? ஒரு டன் ஸ்டீலாக இருந்தால் 5 லேபர் டேஸ். ஸோ நம்ம ரெடி பண்ண போகிற மொத்த ஸ்டீலுக்கும் எவ்வளோ லேபர் டேஸ் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஸ்டினை படித்து இதுக்கான டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். தென் அதுக்கப்புறமா வியபிள் ஆர் நாட், தென் ஃபைனல் அவுட்புட், தென் லேபர் டேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு அதை வியபிளா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறமா டோட்டல் அவுட்புட் ஃபைன் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் டோட்டல் லேபர் டேஸ். சொல்யூஷனில் டெக்னாலஜி மேட்ரிக்ஸில் ஸ்டீல் காயில், ஸ்டீல் அண்ட் காயில், ஃபைனல் டிமாண்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, தென் லேபர் டேஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ண நமக்கு 0.4 டன் ஸ்டீலும் 0.7 டன் காயிலும் தேவைப்படுது. அதே போல் ஒரு டன் காயில் ரெடி பண்ண 0.1 டன் ஸ்டீலும் 0.6 டன் காயிலும் தேவைப்படுது. ஸ்டீல் ரெடி பண்ண எத்தனை லேபர் டேஸ் வேணும்னா 5. அதே போல் காயில் ரெடி பண்ண லேபர் டேஸ் பார்த்தீங்கன்னா 2. தென் ஃபைனல் டிமாண்ட் நமக்கு டோட்டலாக எத்தனை டன் ஸ்டீல் தேவைப்படுதுன்னா 50. எத்தனை டன் காயில் தேவைப்படுதுன்னா 100. நெக்ஸ்ட் இங்கே தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் B equal to 0.4. நம்ம டேபிள் என்ன ஃபில் பண்ணமோ A11, A12, A21, A22, 0.1, 0.7, 0.6. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வேபிளா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு I minus B. ஐயோட வேல்யூ 1001 மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 0.4, 0.1, 0.7, 0.6. ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் பண்ணும்போது 1 மைனஸ் 0.4, ஸோ 0.6. 0 minus 0.1 minus 0.1, 0 minus 0.7 minus 0.7, 1 minus 0.6, 0.4. I minus B ஓட வேல்யூ. I minus B ல மெயின் டயங்கல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு, ப்ளஸ் 0.6 தென் ப்ளஸ் 0.4. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. தென் செகண்ட் கண்டிஷனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B டிட்டர்மெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். கிராஸ் பண்ணும்போது நான் டைரெக்டாக பண்ணுறேன் 0.6 இன்ட்டு 0.4 தென் மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.7 மைனஸ் 0.1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 0.7 இன்ட்டு 0.1, 0.6 இன்ட்டு 0.4னா 0.24 மைனஸ் 0.7 இன்ட்டு 0.1னா 0.07 தென் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 0.17. டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B நமக்கு பாசிட்டிவாக இருக்கு. தென் மெயின் டயங்கலும் பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஹாக்கிங்-சைமன்ஸ் கண்டிஷன். therefore the system is viable. வேர்டிங்கை எழுதும் போது since the diagonal element of I minus B are positive and the value of determinant of I minus B is positive, the system is viable. நெக்ஸ்ட் நம்ம டிமாண்டை பொறுத்து டோட்டல் அவுட்புட் ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் X ஈக்குவல் டு I minus B the whole inverse into D. Dன்றது given demand, Xன்றது total output. ஃபர்ஸ்ட் நம்ம I minus B the whole inverse ஃபைன் பண்ணும்போது 1 by determinant of I minus B into adjoint of I minus B. I minus B ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம்னா I minus B equal to 0.6 minus 0.1
minus 0.7 and 0.4. Determinant of I minus b நம்ம first find பண்ணியாச்சு. Determinant of I minus b equal to 0.17. It is not equal to 0. Not equal to 0 வரந்தா I minus b the whole inverse is exist. Next இங்க adjoint of I minus b. Adjoint of I minus b கண்டுபிடிக்கும் போது first term last term நம்ம side change பண்றோம். So change பண்ணும்போது 0.4 0.6. Second term third term symbol change பண்ணும்போது 0.1 0.7. Then I minus b the whole inverse equal to 1 by determinant of I minus b. Determinant value 0.17 into adjoint of I minus b oda value 0.4 0.1 0.7 then 0.6. I minus b whole inverse find பண்ணதுக்கு அப்புறமா total output x equal to I minus b whole inverse into d. X equal to I minus b whole inverse value. Demand பாத்தீங்கன்னா 50 100. Then matrix multiplication use பண்ணும்போது 1 by 0.17 into 0.4 into 50 plus 0.1 into 100. Second row into first column 0.7 into 50 plus 0.6 into 100. 1 by 0.17 multiplication பண்ணும்போது இங்க 4 into 520 plus இங்க 0.1 into 100 னா 10. 0.7 into 50 னா 35 plus 0.6 into 100 னா 60. plus பண்ணும்போது இங்க 1 by 0.17 into 10 plus 20 னா 30, 60 plus 35 னா 95. then 0.17 நமக்கு டிவைட் ஆயிருக்கு. 30 கூடியும் 0.17 ஆல டிவைட் பண்ண போறோம். 95 யும் 0.17 ஆல டிவைட் பண்ண போறோம். then 30 divided by 0.17 95 divided by 0.17 divide பண்ணும்போது கிடைக்க போற ஃபைனல் ஆன்சர் 176.5. then 95 by 0.17 னா 558.8. then நம்மளோட total output of steel என்னவா இருக்குன்னா ஸ்டீலோட அவுட்புட் 176.5 டன். தென் காயிலோட அவுட்புட் என்னவா இருக்குன்னா 558.8 டன்ஸ். நம்மளோட டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஸ்டீல் வேல்யூ டோட்டல் டன்ஸ் பார்த்தீங்கன்னா 176.5 டன்ஸ் ஆகும். டோட்டல் அவுட்புட் ஆஃப் காயில் 558.8 டன்ஸ். நெக்ஸ்ட் இதில் லேபர் டேஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டன் ஸ்டீல் ரெடி பண்ண 5 லேபர் டேஸும் ஒரு டன் காயில் ரெடி பண்ண 2 லேபர் டேஸ் வேணும். நம்மக்கிட்ட டோட்டலாக எத்தனை டன்ஸ் இருக்குன்னா 176.5 டன் ஆஃப் ஸ்டீல் இருக்கு. ஒரு டன்னுக்கு நமக்கு 5 லேபர் மெம்பர்ஸ்னா இப்போ 176 இன்ட்டு 5 ஆல் இன்ட்டு பண்ணால் டோட்டல் லேபர் டேஸ் கிடைச்சிடும். அதே போல் ஒரு டன் காயில் ரெடி பண்ண 2 லேபர் டேஸ் வேணும். நம்மக்கிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா 558.8. ஸோ இன்ட்டு 2 ஆல் இன்ட்டு பண்ணால் டோட்டல் லேபர் டேஸ் ஃபைண்ட் பண்ணலாம். டோட்டல் லேபர் டேஸ் ரெக்யூர்ட் 5 இன்ட்டு டோட்டல் அவுட்புட் ப்ளஸ் 2 இன்ட்டு டோட்டல் அவுட்புட் ஆஃப் காயில் 5 இன்ட்டு ஸ்டீலோட டோட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 176.5 ப்ளஸ் 2 இன்ட்டு காயிலோட டோட்டல் அவுட்புட் 558.8. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 882.5 தென் 1117.6 ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 2000.1. அது அப்ராக்சிமேட்டிவாக பண்ணும்போது 2000 லேபர் டேஸ். நமக்கு அப்போ டோட்டலாக காயிலையும் ஸ்டீலையும் ரெடி பண்ண எத்தனை லேபர் டேஸ் தேவைப்படுனா 2000 லேபர் டேஸ். இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ ஒரு சின்ன ரீகால் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இது எதுக்கான டேபிள்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்க்கான டேபிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் டிமாண்ட் கொடுத்துட்டு ஃபைனல் அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வியபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஹவுக்கிங் சைமன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் வியபிள். நெக்ஸ்ட் டோட்டல் அவுட்புட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி தி ஹோல் இன்வெர்ஸ் இன்டூ டி. டின்றது இங்கே டோட்டல் டிமாண்ட். ஐ மைனஸ் பி ஹோல் இன்வெர்ஸுக்கு 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி. ஐ மைனஸ் பி ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அதை டியால் இன்ட்டு பண்ணால் நம்மளோட டோட்டல் அவுட்புட் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா லேபர் டேஸ். லேபர் டேஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு டன்னுக்கான லேபர் டேஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக எவ்வளோ அவுட்புட்டோ அதை 5ஆலையும் டோட்டலாக எவ்வளோ அவுட்புட் ஆஃப் காயிலோ அதை 2ஆலையும் இன்ட்டு பண்ணால் டோட்டலாக நமக்கு 2000 லேபர் டேஸ் கிடச்சிருக்கு.